டிவி எம்பையர் ஜூம் இன் த பால் இஸ் அபோவ் த வேஸ்ட் ஹைட். ஏன்னா எடிட் பண்ணுறதே பேட்ஸ்மேன் தான், அதனால நோ பால். 6 பால் மேட்ச். இவர் லெஃப்ட் ஹேண்டரு 3 பால் லெஃப்ட்ல ஆடுவார், 3 பால் ரைட்ல ஆடுவார். நான் ரைட் ஹேண்டரு 3 பால் ரைட்ல ஆடுவேன், 3 பால் லெஃப்ட்ல ஆடுவேன். ஓகேவா, அது எந்த பால் வேணா மாற்றி மாற்றி ஆடி. சேலஞ்சோட ஃபர்ஸ்ட் பால் போட சுஜித் ஓடி வராரு. சுமாரான பால் தான், சப்புன்னு அடிச்சு விட்டாரு 6. ஒரு பாலுக்கு 6 ரன்னு. அடுத்த பால் வைடு, மீண்டும் வைடு, மீண்டும் வைடு போடுறதுக்கு நேரா போட்டு 6 கொடுக்கலான்னு தோணும், அதனால தான் 6 கொடுத்துட்டாரு. மகா மட்டமான போலிங் ஃப்ரம் சுஜித். மீண்டும் ஒரு வைடு. 2 பால்லயே 16 கொடுத்துட்டாரு. மிச்சம் 4 பால் இருக்கு, அதுல 3 பால் அவர் ரைட்ல ஆடணும். ரைட்ல ஆட வேண்டிய அவசியமே இல்லை, இந்த பாலே அவுட் ஆயிட்டாரு. செம கம்பேக் சுஜித் கிட்ட இருந்து. கேவலமா போலிங் போட்டு ஒரு பால் ஒழுங்கா போட்டு அவுட் ஆக்கிட்டு ஏதோ சாதனை பண்ண மாதிரி ஓடி வராம பாருங்க. லெஃப்ட் ஹேண்டர் மணி ரைட் ஹேண்ட்லயே பிடிக்காம 3 பால்லே அவுட் ஆயிட்டாரு. சுஜித்துக்கு 6 பால்ல 17 ரன் அடிக்கணும் டார்கெட். நீரோட்டம் மாதிரி காத்தோட்டம் பார்த்து லெஃப்ட் பிடிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாரு சுஜித். லெஃப்ட் ஆம் பவுலர் மணி ஓடி வராரு. ஃபர்ஸ்ட் பாலே வைடு, சூப்பருங்க. முதல் பாலை திருப்பி போறதுக்கு ஓடி வராரு. லெஃப்ட்ல பிடிச்சிருக்காரு சுஜித். அடிப்பாரா? ஆகா, அடிச்சிட்டாரு. காத்துல இழுத்துட்டு போயிருச்சு 4. ஒரு பாலுக்கு 5 ரன் வந்துருச்சுன்னு இந்த பாலை ரைட் ஹேண்ட்ல பிடிக்கிறாரு. ஆகா, நல்ல பால். அவர் லெஃப்ட்டுக்குன்னு நினைச்சு போட்டாருன்னு நினைக்கிறேன். நல்ல பால். இது ஒரு டாட் பால். 6 பால்ல 3 பால் லெஃப்ட்ல பிடிச்சே ஆகணும், அதனால இந்த பால் லெஃப்ட்ல பிடிக்கிறாரு. ஆகா, மீண்டும் ஒரு நல்ல பால். யாக்கர் டாட் பால். என்னங்க 3 பாலுக்கு 5 ரன் தான் அடிச்சிருக்காரு சுஜித். இன்னும் 3 பாலுக்கு 12 அடிக்கணும். ரைட்ல பிடிக்கிறாரு. வைடு, சூப்பருங்க. 3 பாலுக்கு 11. மணி ரெய்னா ஃபுல் டாஸ் பால் போட்டாரு. கேட்ச் ஆகுமா? அவர் ஒரு நல்ல ஃபீல்டர்னு அவரே சொல்லிப்பாரு. ஆனால் இந்த பாலை விட்டாரு. இதுக்கு 2 ரன்கள். இன்னும் 2 பாலுக்கு 9 ரன் அடிக்கணும். அதில் ஒரு பால் லெஃப்ட், ஒரு பால் ரைட்ல வேற ஆடணும். வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். ஆகா, பவுலர் வைடு போட்டு கொடுத்தாரு. 2 பாலுக்கு 8 அடிக்கணும். இப்போ மணி ரெய்னா மெதுவா ஓடி வராரு. ஆகா, ஃபுல் டாஸ் போட்டிருக்காரு. நோ பாலா இல்லையான்னு சண்டை. டிவி எம்பையர் ஜூம் இன் த பால் இஸ் அபோவ் த வேஸ்ட் ஹைட். ஏன்னா எடிட் பண்ணுறதே பேட்ஸ்மேன் தான், அதனால நோ பால். 2 பாலுக்கு 7 அடிக்கணும். மீண்டும் ஒரு ஃபுல் டாஸ். நல்லா அடிச்சிருக்காரு. 6ஆ இல்லை காத்துல இழுத்துக்குச்சு? 4 தான். மீண்டும் ஒரு நோ பால் செக். டிவி எம்பையர் ஜூம் இன். வேணா போன பாலே ஏமாத்திட்டோம். இந்த பால் கரெக்ட் பாலே கொடுத்துருவோம். ஒரு பாலுக்கு 3 ரன் அடிக்கணும், அதுவும் லெஃப்ட்ல அடிக்கணும். ஓகே, வைடு போட்டு கொடுத்துட்டாரு. வெரி குட். இப்போ ஒரு பாலுக்கு 2. மணி ரெய்னா மீண்டும் ஒரு வைடு. ஒரு பாலுக்கு 1 அடிச்சாலே வின்னு. சுஜித் கேவலமா பவுலிங் போட்டு பேட்டிங் ஆடியும் ஜெயிக்கிறதுக்கு ஒரு பாலுக்கு 1 தான் அடிக்கணும். அடிப்பாரா? ஆகா, சூப்பரா போட்டு கொடுத்தாரு. ஸ்ட்ரெயிட்ல அடிச்சிட்டாரு. வின்னர் சுஜித். இருந்தாலும் இதுக்கு இந்த செலிப்ரேஷன்லாம் கொஞ்சம் ஓவர் தான். ஜெயிக்க வேண்டிய மேட்சை தோத்துட்டாரு பாவம். நான் வின்னு. வன்மம் மாறு.